ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற பெகல்காம் தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்து போனாங்க. கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி தாக்குதல் இருக்கும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஒரு ஹை லெவல் மீட்டிங் நேத்து நடந்திருக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், அதே மாதிரி ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவோதி, விமான தலைமை தளபதி, அதே மாதிரி கடற்படை தலைமை தளபதி அஜித் தோவல், பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாருமே கலந்து அதுல பேசியிருக்காங்க. இதுல பிரதமர் மோடி முழு சுதந்திரம் கொடுத்திருக்காராம் அந்த முப்படைகளுக்கும். அந்த தாக்குதல் இலக்கு, நேரம், என்ன வகையான தாக்குதல் எல்லாமே நீங்களே முடிவு பண்ணலாம், முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, நாட்டை பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு தான் இருக்கு, நாடு உங்களை நம்பிதான் இருக்குங்கிற மாதிரி அவங்க உற்சாகப்படுத்துற வகையில பேசியிருக்காராம். இப்போ கொஞ்சம் அந்த பார்டர்ல கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, தாக்குதல் நடத்துறாங்கன்னா நிச்சயம் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற சூழல்ல தான் இப்ப இருக்கு. ஆமா, அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் கேபினெட் மீட்டிங்க கூட்டியிருக்காரு பிரதமர் மோடி. அமைச்சரவையில நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த பகல்காம் தாக்குதலை பத்தி அப்படின்னு தான் அழைப்பு போயிருக்கு எல்லா அமைச்சர்களுக்கும். இதே மாதிரி சூப்பர் கேபினெட் மீட்டிங் எப்ப நடந்தது இதுக்கு முன்னாடினா 2019 அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்தது. இப்போ இப்பயும் நடக்கிறதுனால இதுக்கு அடுத்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மத்திய அரசு வட்டாரத்துல சொல்றாங்க.